அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 30ஆம் தேதி என்ன பங்குகள் பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. டைப்பிங் மிஸ்டேக் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டேட்டஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டேட்டஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. நீங்கள் வீடியோவும் சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டாக பார்க்குது சயாஜி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 297 ரூபா கேன் பேஜ் 3:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸ் தருவாங்க. ஒரு ஷேர் 3 ஷேர் போனஸ், டோட்டலாக 4 ஷேராக மாறும். ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதி தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க சயாஜி இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. முதலாவதாக பார்க்குற கம்பெனி எலக்ட்ரான் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். 567 ரூபா கேன் பேஸு. அக்டோபர் 10ஆம் தேதி போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு ₹1 இந்த வருஷம் ஆல்ரெடி ஜூனில் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஆனந்தரதி வெல்த் லிமிடெட் 2824 ரூபா கேன் பேஸு. 13 அக்டோபரில் போர்டு மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ₹7 டிவிடெண்ட் இந்த மே மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் 4114 ரூபா கேன் பேஸு. 17 அக்டோபரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. ₹38 டிவிடெண்டாக இந்த வருஷம் ஜூனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். டீலிங்க் இந்தியா லிமிடெட் 469 ரூபா கேன் பேஸு. 5 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் இனிமேல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் இருக்காங்க. ₹15 டிவிடெண்டாக இந்த வருஷம் ஆல்ரெடி ஜூலையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஒரு சின்ன அப்டேட்டு. கரண்ட் பேஸ் 466. ஸோ அவங்க டிமேஜர் பண்ண போகணும்னு சொன்னாங்க. ஒரு 4 கம்பெனி, அதாவது வேதாந்தாலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் எடுத்தீங்கன்னா 400 ஷேர் வந்து கிடைக்கும். பட் அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 முடியுங்கிற மாதிரி மார்ச்சில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டைம் லைனை. ஏன்னா இப்போதைக்கு நிறைய அப்ரூவல் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த அப்ரூவல்லாம் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் செப்டம்பர் 30 மார்ச் 31 2026, அதாவது இந்த ஃபைனான்ஷியல் முடிகிற வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து டிமேஜருக்கான அந்த 4 ஷேரை பிரிக்கிறதுக்கான டிமேஜருக்கான வேலையை முடிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டைமை. ஸோ அதுக்கெல்லாம் முடிக்கணும். இன்னும் நிறைய அப்ரூவல் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. அந்த அப்ரூவல்லாம் கிடைக்க வேண்டியிருக்கு. ஸோ முடிஞ்சு சீக்கிரமாக டிலீட் பண்ணுவாங்க, டிமேஜர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரமல் என்டர்பிரைசஸ். இந்த பற்றி நண்பரோட கேட்டிருந்தார். இந்த ஸ்டாக் வந்து இப்படி ட்ரேட் ஆகலாம். என்னென்னா இது வந்து மெர்ஜ் ஆகிட்டு எந்த கம்பெனியில் மெர்ஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிமல் ஃபைனான்ஸ் லிமிடெடில் மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகல. அதுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போ ஒரு கம்பெனி மெர்ஜ் இந்த இது மாதிரி ஆகும்போது திரும்ப அது லிஸ்ட் ஆகும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. எங்கேயும் போகாது. 1:1 தான் ரேஷோ. ஸோ இதில் ஒரு ஷேர் ஓட் பண்ணிங்களா, அதில் ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும் பிரிமல் ஃபைனான்ஸ் லிமிடெட்லேருந்து. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டைம் எடுக்கும். பட் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் அந்த இன்னும் புது ஷேர் வரும். குறைஞ்சது டைம் அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ சில காலங்கள் ஆகும். ஸோ பொறுமையாக இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிரிமல் ஃபைனான்ஸோட ஷேர் வந்து கூடிய விரைவில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அது ட்ரேடும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி இந்த காலையில் முடிச்சிடறேன். இன்றைக்கி நியூஸ்லாம் ரொம்ப கம்மி தான். இன்னும் வர மாதம் முடிஞ்சது. அடுத்த மாதம் தான் நியூஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளைக்கு வேறு விஜயதசமி தசரா இருக்குது. ஸோ அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தசரா. ஸோ அதுமாதிரி நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தால் போடுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.